ஓப்பனிங் சாங் சிம்பு சார் வந்து போட்ல இருந்து கீழே இறங்குறாப்புல, அங்கிட்டு தனுஷ் சார் நிற்கிறாப்புல. இப்போ நடந்து போகிறப்ப அரசன் வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு அரசன் அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ வந்து ஒரு படம் வரப்போகுது. இந்த படம், அந்த படம் வந்து மாடி வீட்டு மங்கம்மா. ஜனநாயகம்னு சொன்னோன்னா ஒரு ஒரு நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு குட் நியூஸ் ஒன்று நான் சொல்ல போகிறேன். என்னென்னா லைக் இந்த வலைபேச்சு மூலமாக நம்ம பேசுகிறது, உண்மையான நிலவரங்கள் இதெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு பழைய டேரக்டரை பார்த்து ஜனநாயகன் படத்தில் நான் நடிக்க போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வணக்கம். இன்றைய லுங்கி பாய்ஸ் ராஜ்பிளன் யூடியூப் சேனலோட வலைபேச்சு. இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்களை பேச வந்திருக்கோம் அப்படின்னா, உண்மை, உழைப்பு, நேர்மை, உயர்வு, உச்சக்கட்டம், இது அனைத்தையுமே வந்து நாங்கள் வந்து பேசுகிறக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி சூழலில் நம்ம என்ன பேச வந்திருக்கோம், நம்ம பொதுவாக தெரியும் சினிமா தப்பிக்க பேசுவோம். நீங்கள் என்ன சமூக வலைதளத்தில் இருந்து உங்களுக்கான அந்த சோர்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னது? இப்போ வந்து இப்போ முதல் அப்டேட்டாக வந்து நம்ம சிம்பு சார் அவரோட படம் அப்டேட் வந்துச்சுல, பேர் அரசன், வெற்றிமாறன் சார், சிம்பு சார். அதில் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அரசன் வந்து வடச்சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம அமீர் சாரோட நம்ம தனுஷ் சாரோட உக்கிரமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கதைக்கெல்லாம் சம்மந்தப்பட்டதான்னு சொல்லி வெற்றிமாறன் சாரே வந்து என்ன பண்ணாரு, என்னை கால் பண்ணி சொல்கிறாரு. சொல்லும்போது என்னென்னா, இந்த கதைக்கெல்லாம் எதனுடைய அடிப்படையிலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நான் அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கே சாக்கு. இம்சை அரசன்? ஆமாம், சொல்கிறேன் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இம்சை அரசன் படம் அப்படின்ற என்ன இம்சை அரசன் படம் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் இம்சை அரசன் படத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம வடிவேலு சாருக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். அந்த குழந்தை கூட எல்லாரையும் அரைஞ்சா வந்து சிரிப்பாங்க. அந்த சீன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. பார்த்துருக்கீங்க. அந்த சீனில் வர அரசன் யாருன்னா அதுதான் நம்ம வந்து சிம்பு. இல்லை அரசன் தான், அதுதான் அரசன். அந்த அரையிற குழந்தை தான் வடிவேல வருவார் படப்படி. ஆமாம்ல, ரெண்டு வடிவேல, அரையிற குழந்தை ஒரு வடிவேலு, இன்னொரு வடிவேலு இருப்பாப்ல. இல்லை அப்போ இந்த குழந்தை இப்படி வருதுன்னா அந்த குழந்தையோட பிள்ளையும் அப்படி தானே இருக்கும். கரெக்ட். அதனால எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் படி நான் வந்து இப்போ கம்போசிங்கில் உட்காந்தேன். அன்றைக்கி நான் இந்த தெரியுமா, மியூசிக் டேரக்டர் வந்து அனிருத் சார், சந்தோஷ் நாராயண் சார் வந்து வேறு பிஸியாக இருந்தாலும் அனிருத் சார் பண்ணுறாப்புல கம்போசிங், ஃபஸ்ட்டு பாட்டு கம்போசிங் பண்ணிட்டு இருந்தாப்புல உட்காந்துருந்தேன். அப்போ அந்த பாட்டு போட்டுருந்தாப்புல. அந்த பாட்டு என்ன பண்ணால் ஓப்பனிங் சாங், இதை நம்ம நேரில் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன். ஓப்பனிங் சாங் சிம்பு சார் வந்து போட்ல இருந்து கீழே இறங்குறாப்புல, அங்கிட்டு தனுஷ் சார் நிற்கிறாப்புல. இப்போ நடந்து போகிறப்ப அரசன் வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு அரசன் அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணி சார் வச்சிருந்ததா நான் பார்த்தேன். எடிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அரசன் அனிருத் சார் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் கம்போஸ் பண்ணி வச்சிருக்காப்புல. அரசன் அரசன் வச்சிருக்காப்புல. வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு. இது விளம்பரத்தில் வந்த மாதிரி துணியெல்லாம் இன்னும் வேற ஏதாவது பாட்டு சும்மா காப்பரேட் அடிச்சிருவாங்க. அதாவது என்னன்னா, வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு இது வந்து ஃபைட் சீன் வருது. அப்போ வெளுத்துக்கட்டு அடி வெளுத்துக்கட்டு அப்படின்னு வைக்கிறாப்புல. இது வந்து அரசன் படம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற இது சொல்றீங்க? இல்லை, நான் கம்போசிங்கில் உட்கார்ந்துருந்தேன்ல. நான் கம்போசிங்கில் ஆக்சுவலாக நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? இல்லை, நான் அன்றைக்கி போயிருந்தேன், டீ சாப்பிடலாமான்னு கூப்பிட போனேன் சார். அப்போ கதை தகுந்த பாட்டு கேட்டுச்சு. நான் வந்ததை கேட்டு போய் ஆஃப் பண்ணிட்டாப்புல. சார் அப்புறம் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். அப்படி வெளியே வந்துட்டீங்க, கம்போசிங்கில் உட்காந்துருந்தேன், கூப்பிட்டீங்க, அவர் வரல, கம்போசிங் பண்ணி தான் நீங்கள் வெளில போயிட்டீங்க. வெளில உட்காந்தேன், கம்போசிங் ஸ்டேஷனுக்கு வெளில உட்காந்துருந்தேன், எல்லாம் டீ குடி வர வெயிட் பண்ணி உட்காந்து. ஓகே, அது சரி இருக்கட்டும்னா. ஆமாம், இது வந்து நமக்கு சமூக வலைதளங்களில் வரக்கூடிய, இணையதளங்களில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாங்களோட சொல்கிறோம். ரிலையபிள் சோர்ஸ். ஏன்னா எல்லாருமே ஒரு சினிமாவில் இருந்தவர. இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இவர் வந்து இதாக இருந்தவர், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர். நான் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு டேரக்டர். உங்களுக்கு இப்போ தெரியாது, இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு தெரியாது, நம்ம ஒரு பேர் சொல்லக்கூடிய டேரக்டர். ஸோ நாங்கள்லாம் ஹீரோக்களோட இருந்ததால் எங்களால் இதை வந்து ஈஸியாக சொல்ல முடியுது. ஈஸியாக நாங்கள் கேட்டு உங்களுக்கு மக்களுக்கு வந்து நாங்கள் மீடியா மூலமாக தெரிவிக்கிறோம், நம்ம வலைபேச்சு மூலமாக. இப்போ வந்து ஒரு படம் வரப்போகுது. இந்த படம், அந்த படம் வந்து மாடி வீட்டு மங்கம்மா. அர்ஜுன் சார் வந்து ஹீரோ நடிக்கிறாரு. வில்லனா வந்து நாகேஷோட பையன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, நாங்களாம் கேள்விப்பட்டதே இல்லை. நாங்கள் இப்போ பழைய காலத்துலேருந்து நாங்கள் இருக்கோம், நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், தெரியாதா உங்களுக்கு? அவர் தான் வந்து வில்லனா நடிக்கிறாரு. ஆமாம், நல்லா சொல்லியாரு. ஆனந்தராஜா? ஆனந்தராஜ் இல்லை, ஜனகராஜ். இருங்க, நம்ம கொடுத்தாங்க லிஸ்ட்டில் பேர், அதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண டைம் இல்லை நமக்கு. லிஸ்ட்டில் பேர் வெடிக்கிற லிஸ்ட்டு, பட்டாசு கிராக்கர்ஸ் லிஸ்ட். அது வந்து முக்கியமான விஷயம். காந்தாரா ஆனந்த் பாபுங்க, அவர் பேர் ஆனந்த் பாபு. அவர் யோகி பாபுல சொந்தக்காரவங்க. அது அவங்க ஒரு தூரத்து சொந்தமாக வந்து நம்ம சோல்ஸ் படி தெரிஞ்சிருக்கு. அது வந்து வெளில சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே காமெடி ஆக்டர் பார்த்துருக்கீங்களா? சரி, மாடி வீட்டு மங்கம்மா எப்போ வர போகுதுங்கிறீங்க? இந்த வர
அடுத்த வருஷத்துல ஜனவரியில் வர்ற அடுத்த வருஷத்துல என்ன ஜனவரியில் வருது. ஜனவரியில் ஆல்ரெடி ஜனநாயகன் வரதா சொல்றாங்க. பரசக்தி வருதுல்ல, இதாக தான் வரப்போகுது. அது பரசக்தி வருதுல்ல. ஜனநாயகன் சொன்னோன்னா ஒரு நியூஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ், ஒரு குட் நியூஸ் ஒன்று நான் சொல்ல போகிறேன். என்னென்னா லைக் இந்த வலைபேச்சு மூலமாக நம்ம பேசுகிறது, உண்மையான நிலவரங்கள் இதெல்லாம் சொல்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு பழைய டேரக்டரை பார்த்து ஜனநாயகன் படத்தில் நான் நடிக்க போகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சமூக வலைதளத்தில் இணையதளத்தில் இன்னும் வரல, ஏன் மூலமாக உங்களுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்கலாம் ரொம்ப பெருமைச்சு அடைகிறேன். இப்போ காந்தாராவை பற்றி பேச மறந்துட்டோம். காந்தாரா 2 வந்து எக்ஸ்க்ளூசிவாக செம்ம அமேசிங்காக போயிட்டுருக்கு படம். இப்போ வரைக்கும் ஒரு 1000 கோடி ஜனநாயகனில் நடிக்கிறேன்னு சொன்னேன். ஒரு கங்க்ராட்ஸ் எதுவுமே இல்லை, டக்குன்னு கை தட்டிட்டு காந்தாரான்றீங்க. வாழ்த்துக்கள். என்ன அப்புறம் நான் சொன்னதுக்கு என்ன ஒரு மரியாதை இல்லை அதை பற்றி பேசி நம்ம ரிவீல் பண்ண வேணாமே. வெறும் இதில் தான் நடிக்கிறீங்க சார், இது சர்ப்ரைஸாக இருக்கட்டு தான் சாரே சொல்ல வேணும்னு என்ன சொன்னா, நீங்கள் பாட்டு ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நம்ம விஜய் சாரை தெரியும். ஸோ அதனால் அவர் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டார். வலைபேச்சில் என்ன நம்ம வாட்டுக்கு பேசுகிறோமே அவர் தெரியாதா? சரி, கரெக்டு. நம்ம காந்தாரா படம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே சாப்டர் 1 வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருமே படம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப் செட்டி வந்து காந்தாரா பார்ட் எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு சின்ன தயக்கம். அவர் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி ஃபஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு நல்லா ரீச் ஒரு 400 crores அடிச்சிருச்சு. 16 crores எடுத்தது எப்படி 400 crores போச்சுங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். இந்த சந்தோஷத்தை நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 400 கோடியில் அந்த 16 crore மைனஸ் பண்ணிட்டு இந்த பணத்தை போனால் சினிமா யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். அப்படியே சொல்ல அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 2 crore போட்டு 18 கோடியில் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. எக்ஸ்ட்ரா 2 crore போட்டு நான் சொன்னேன், இல்லை வேணாம், 300 crore பண்ணுங்க ரிஷப் செட்டி அப்படின்னு நான் உறுதியாக நின்றேன். உறுதியாக அவர் சொன்னார், எப்படி இப்படி சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா 16 கோடி போடுறதுக்கே நான் வந்து பயந்தேன். அப்படிங்கிற எப்படி நான் வந்து 300 crores போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக அது 600 crores தாண்டும்னு நான் சொல்கிறேன். அப்போ அங்கே உட்காந்துருக்க நம்ம பிரகாஷ்ராஜ் சார் சொல்கிறாரு, கரெக்ட். அவர் காந்தாரா சாப்டர் எடுக்கிற ஐடியாலே இல்லைல்ல. இந்த காந்தாரா ஹிட் ஆன உடனே பிரகாஷ்ராஜ் சார் வந்து ரிஷப் செட்டிகிட்ட வாய்ப்பு கேட்குறக்காக அங்கே வந்திருந்தார். அவர் வந்திருந்தாரு. அந்த டைமில் நான் இங்கே போனதுனால அங்கே ஒரு அவசரம் இட்ஸ் வெரி கரெக்ட் அப்படின்னாரு. இப்போ ஆனால் அவர் வெரி கரெக்டுன்னு சொன்னது இருக்குன்னா, அப்போ தான் காந்தாரா சாப்டர் 1 வாய்ப்பு கிடைக்குங்கிறக்காண்டி. இது காந்தாரா நான் படம் போய் பார்த்தே அவர் இல்லை. காந்தாரா சாப்டர் 2 ரிசர்வ் பண்ணி எடுக்கிற காந்தாரா சாப்டர் 2 அவர் ரிசர்வ் பண்ணிட்டா. ரிசர்வ் செட்டி எடுக்கிற காந்தாரா சாப்டர் 2 அவர் இருக்காப்ல. சாரி, அவங்க ரெண்டு சொந்தக்காரங்க தாங்க. இணையதளங்களை வர்றதை நீங்க பேசுங்க, ஆனா கொஞ்சம் சரியா பேசுங்க. ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ரிலேபிள் மாதிரி பேசுங்க. இல்ல அவங்க சொந்தக்காரங்க தானே, அதனால டக்குனு ஆஃப் அடிச்சிட்டேன். ரிசர்வ் செட்டி சொந்தக்காரங்க தானே, அதனால தான் டெல்லிக்கே லேண்டாப்ல. அதெல்லாம் வந்து அவங்க 10 அதுதான் சொல்ல வந்தேன். சாப்டர் 2 ரிசர்வ் பண்ணி நடிக்கிறாப்ல ஒரு ரோல்ல. அது என்ன ரோல்னா, எப்படியா ரிஷப் செட்டியும் ஷில்பா செட்டியும் எப்படி ஒரு சொந்தக்காரங்க ஆக முடியும்? ரிசர்வ் பண்ணிட்டு இப்போ இந்த காந்தாராக்கு இந்த காந்தாரோட கேப் இருக்குல்ல, அதில் சின்ன பையன் வந்து கடைசியாக காந்தாரா சாப்டர் 1 முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிணறு காணாமல் போயிடுச்சு. அதான் ரிசர்வ் பண்ணிட்டு அடிக்கிறாப்போ சர்ப்ரைஸ் கேட்டரா வச்சுக்கோன்னு சாப்டர் 2 டிஸ்கஷனில் நான் போயிட்டு இருந்தப்போ ஃபோனில் பேசிக்கிட்டார் ரிஷப் செட்டி. ரிசர்வ் பண்ணிட்டு ஃபோனில் பேசுகிறப்ப நான் கான்ஃபரன்ஸில் கூட தான் இருந்தேன். நான் வந்து வேறு ஏதோ டிஸ்கஷன் விஷயமா போய் IPL 7 விஷயமா போயிருந்தேன். அப்போ அதை பற்றி பேசி கான்ஃபரன்ஸ் போனியா IPL 7? ஆமாம், IPL அடுத்த வருஷம் எந்த டீமுக்கு போகலாம் டிசர்வ் பண்ணிட்டு பேசும். அதெல்லாம் தனிப்பட்ட சாப்டர் கிரிக்கெட்டை பற்றி நம்மள்ட்ட பேசுவோம். பெரிய கிரிக்கெட் நம்மகிட்ட தான் கேட்காங்க ஐடியாவே, எங்கே போ கோச்சிங் போகலாம் எல்லாம்னு. இங்கே இருந்துங்கய்யா பார்த்துங்க. ஸோ அப்போ பிரகாஷ்ராஜ் அப்படி சொன்னோன்னா இவருக்கு ஒரு நம்பிக்கை. இவர் சொன்னோன்னே பிரகாஷ்ராஜ் ஒன்றே ஆமாங்கன்னா, ஏன்னா ஒரு தலை சிறந்த டேரக்டருங்கிறனால அதை அவர் வந்து பிடிச்சிக்கிட்டார் ரிஷப் செட்டியும். சரி ஓகே, நம்பி 300 கோடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 300 கோடி போட்டார். இன்றைக்கி 600 கோடி எடுத்துட்டார். எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு கால் பண்ணேன், ரிஷப் செட்டிக்கு கால் பண்ணேன், எடுக்கலை. ஏன் 600 கோடி அடிச்சிட்டார்ல, பெரிய ஆகிட்டாரு. அது அவர் அந்த மாதிரி அதனால அவர் வந்து ஃபோனை வந்து எடுக்கலை. கொஞ்சம் உயர்ந்துட்டாலே கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் திருப்பி என்ன செஞ்சேன், கால் பண்ணேன், சாரி சார் எடுக்காமல் இருந்தது ரொம்ப நான் தப்பாக தான் நினச்சேன். பட் கிரேட் ஒண்டர்ஃபுல் ஒரு மேனுஃபேக்சருங்கிறேன் ஹியூமன் பீயிங் கால் அட்டன் பண்ணி சாரி சார் என்னால் எடுக்க முடியல. ஒரு மனுஷன் தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு பேசுறானா, இஸ் அப்ளாஸ். அது உண்மையிலே ஒரு பெரிய உயர்தரமான சைவ உணவகம். நம்ம வந்து நிறைய இந்த சாப்டர்ல வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சைவ உணவகம் சும்மா ஒரு ஜோக்கை போட்டேன். நம்ம ரிலேபிள் சோர்ஸ் படி பேசணும். நம்ம வந்து ரசிகர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், உண்மையை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம பாட்டுக்கு இப்படி ஜாலி பண்ணிட்டு இருந்தோம்னா அதை தப்பாங்க. நம்ம ஸோ இதில் வந்து இந்த இதில் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த தீபாவளி அதே மாதிரி நீங்கள் கூலி எடுத்துக்கங்களேன். ஏன் நம்ம பிரச்சனை ஓயல் என்ன அது என்ன ஓயலை இன்னும் நீங்கள் வந்து வசூல் போட மாட்டீங்க. ஆமாம்,
அதான் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு தலை சிறந்த தலைவர் ஃபேன். நான் போயிட்டு கூலியோட வசூல் அப்படிங்கிற எனக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா வசூல் போடலைன்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிறான். எனக்கு வந்து அது வந்து அவமானமாக இருக்குது. ஸோ தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறது என்னென்னா, தயவு செய்து அதோடைய வசூலை போடுங்க. எனக்கு தெரியும் சமூக வலைதளங்கள் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக, ரிலேபிள் சோர்ஸ் மூலமாக என்னென்னதே கவுண்டிங்கை உட்காந்து என்னென்னதே நாங்கள் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து எண்றோம் வந்துருச்சு. அது நெருக்கி 848 கோடியை நெருக்கி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன முடியல, சில்லற காசு ஏன்னா எச்சி பத்தலை, சில்லற காசுலாம் நிறைய கிடந்துச்சு. அதெல்லாம் எடுத்து என்னவே இல்லை. எச்சி பத்தலைப்பா எனக்குலாம் என்றதுக்கு எச்சி பத்தலை. புரியல, உண்மை அந்த கட்டவரல் தேஞ்சிருக்கும். ஆமாம். ஸோ அந்த வசூலை வந்து ஒரு நிகரற்ற வசூல். அது எப்படி நான் என்ன சொல்கிறேன், டிசம்பர் மாதம் முடிஞ்சு நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு அந்த வசூலை போடுவா, கூலிப்பட வசூலை கோலே வரும். சரி, நம்ம வந்து இந்த நிறைய அப்டேட் கொடுத்துட்டோம். அடுத்த தீபாவளி வருது. நம்ம அடுத்த வீட்டில் தீபாவளி இன்னும் நிறையா படங்கள் வந்துகிட்டு இருக்கு, நிறையா டேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களால் உங்களுக்கு தெரியாத, எங்களுக்கு உண்மையிலுமே தெரிந்த எங்களுக்கு தெரிந்த வலைபேச்சு மூலமாக உங்களுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்கிறோம். நீங்கள் மறக்காம நம்ம லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா உண்மைகள் இருக்குது. சிம்பு சார் வந்து அரசன் நடிச்சுட்டு அடுத்து வந்து அரசியல் நடிக்க போகிறாரா? இருங்கய்யா, அவன் அரிசிங்கிறா, நீங்கள் அரசிங்கிறிய எல்லாம் வந்த சோர்ஸை பற்றி. ஸோ அடுத்து நம்ம எஸ்டிஆர் என்ன நடிக்க போகிறாரு, ஏன்னா நாங்கள் ஒரு தலை சிறந்த ஒரு எஸ்டிஆர் ஃபேனும் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நாங்கள் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். வெற்றிமாறன் சார் என்ன பண்ண போகிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்க, சைக்கிள் சிம்மு நிற்கிறார், சைக்கிள் பக்கத்தில் நிற்கிறாரு கட்டுத்தானே, அந்த சைக்கிளே வந்துட்டு வடச்சென்னையில் சிம்பு சார் யூஸ் பண்ணுது. இப்போ வலைதளங்களில் எல்லாருமே கிட்டத்தட்ட டிஸ்கஷனில் உட்காந்து திருப்பி ஏன்ட்டே வந்து ஆமாம் அப்படி தான் வருது. ஸோ இருக்கும் இது மாதிரியான ஒரு பெரிய உண்மைகளை உங்களுக்கு நம்ம லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். வடைபேச்சில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ வழக்கமாக நாங்கள் கடைசியாக சொல்லி முடிக்கக்கூடிய ஒன்று சொல்கிறோம். வண்டியூர் கம்மா தேடுவாங்க உங்கள் அம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேலையை பாருங்கள். நன்றி, வணக்கம். வடைபேச்சு உங்கள் வடைபேச்சு.